புயல் காற்றில் சிக்கிய பேருந்தை தலைகீழாக புரட்டி போட்ட காட்சிகள் வர்தாவின் ஆவேசத்தை உணர வைத்தன. அதிவேகமாக புயல் சுழன்றடித்த நேரத்தில் பேருந்துக்குள் இருந்து வெளியேறி உயிர் தப்பிய ஓட்டுநரை கண்டுபிடித்து அவர்களின் அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறது புதிய தலைமுறை. வர்தா புயல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரை புரட்டி போட்ட தருணத்தில் யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் ஒன்று துறைப்பாக்கத்தில் நடந்தது. தனியார் மென்பொருள் நிறுவனத்தின் பணியாளர்களை அழைத்து வந்த சொகுசு பேருந்தை புயல் காற்று புரட்டிய சம்பவம்தான் அது. புயலில் சிக்கிய அந்த பேருந்தின் ஓட்டுநர் வெங்கடேசன் கால்முறிவால் வேளச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எப்பவுமே 12 மணிக்கெல்லாம் கம்பெனி உள்ள வர வேண்டியது அன்னைக்கு இந்த நேரம் 2 மணி 2:30 மணி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கீழே தான் வந்தேன், ஒன்றும் கண்ட்ரோலே இல்லை, மெதுவாக தான் வந்தேன். ஃபஸ்ட்டு கீழே தான் வந்தேன். உள்ளே போயிட்டேன். வந்துட்டு பொறுமையாக கம்பெனி உள்ள வந்து டர்ன் பண்ணி இறங்க போகிற இடம், அந்த இடத்துல சரியான காற்று கண்ட்ரோல் பண்ண பஸ் ஆடி அப்படியே அப்செட் பண்ணிடுச்சு. லெஃப்ட் சைடு சாஞ்சதில் கொஞ்சம் தூரம் அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு பஸ். மழை பார்த்துருக்கோம், நிறைய நாள் வந்திருக்கு. ஆனால் புயல் இதுதான் சார். ரியலாக நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேனே தவிர இந்த மாதிரி நேர்லேயே அந்த சத்தம் பயங்கரமான சத்தம் சார். பணியின் போது விபத்தை சந்தித்த தனது சகோதரருக்கு காப்பீடு இல்லாததால் மருத்துவ செலவு சுமையாக இருப்பதாக வெங்கடேசனின் சகோதரர் சிவகுமார் கூறுகிறார். மெடிசன் வாங்கி கொடுத்துட்டோம். திரும்பி மெடிசன் எழுதி கொடுத்துட்டே இருந்தாங்க. எங்ககிட்ட பணம் இல்லை. சரி, யாருக்கிட்டே பண்ணுறது, என்ன பேசுறதுன்னு யாருக்கு புரியல. நாங்கள் நேராக டிசிஎஸ் டாடா கம்பெனியோட போய் போனோம். அங்கே போனால் வாட்ச்மேன் உள்ளே விடலை எங்களை. இது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டால் கூட உள்ளே விடலை. நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்கள் ஐடி ப்ரூஃப் இல்லாமல் நாங்கள் உள்ளே விட மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. பணியின் போது கடுமையான சூழலை எதிர்கொண்டு உயிர் தப்பிய ஓட்டுநர் வெங்கடேசனின் அர்ப்பணிப்பு பாராட்டுக்குரியது. வர்தா புயலின் கோர தாண்டவத்தில் சிக்கி இவரை போல காயமடைந்தவர்களுக்கு அரசு உரிய நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் சுப்பிரமணியன்.